இதுவரை சினி ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். உலகம் உள்ள சினி ஹிஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். சினி டேரிங் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் பார்ப்போம். அறிமுக இயக்குனர் பி ராமச்சந்திரன் டைரக்ஷனில் வர படம் பேச்சி. ராஜேஷ் முருகேசன் மியூசிக் பண்ணியிருக்கார். இது ஒரு த்ரில்லர் படம், அதாவது பேய் படம். சிம்புதேவன் டைரக்ஷனில் ஜிப்ரன் மியூசிக்கில் வர படம் போட். யோகி பாபு கதை நாயகனாக நடித்திருக்கிறார். கௌரி கிஷன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். சின்னி ஜெயின், எம்எஸ் பாஸ்கர் ஆகியோரும் கவனிக்கத்தக்க கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படம். ஆர்ஜி கிருஷ்ணன் டைரக்ஷனில் எஸ்வி அருண் மியூசிக்கில் வர படம் வாஸ்கோட காமா. நகுல் ஹீரோவாக நடிச்சிருக்கார். KS ரவிக்குமார், முனிஷ்காந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. வாஸ்கோட காமா எப்படி அமெரிக்கா கண்டுபிடிச்சாரோ அது மாதிரி நகுல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார். அதை வச்சு எதிர்காலத்தில் நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிறார். இது மூலமாக ஏற்பட விளைவுகளை சொல்லுகின்ற படம். திரைக்கதை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். ஆனந்த் டைரக்ஷனில் AH காசிப் மியூசிக்கில் படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு. ஆனந்த்ராம் ஹீரோ நடிச்சிருக்கார். பரணி ஸ்ரீ ஹீரோ நடிச்சிருக்காங்க. இது நட்புக்கு முக்கியத்துவ படம் அப்படின்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை. பாரி இளவழகன் ஏக்கி ஹீரோ நடிச்சிருக்க படம் ஜமா. அவருக்கு ஜோடியாக நடித்தவர் அம்மு அபிராமி. சேத்தன் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்திருப்பதால் இது கூடுதல் கவனம் பெறுகிறது. இது ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட படம். மழை பிடிக்காத மனிதன். ST விஜயமில்டன் டைரக்ட் பண்ணியிருக்கார். விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிப்பதோடு அச்சு ராஜாமோடு இணைந்து இசையமைத்திருக்கிறார். டாலி தனஞ்சயா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. சரத்குமார், சரண்யா பொன்னுடன் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிக்க இருந்தார். அவர் நடிக்க முடியாத காரணத்தால் அந்த கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடித்திருக்கிறார். அவர் வருகின்ற காட்சிகள் மிரட்டலாக இருக்கும் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருக்கார். நீண்ட கால தயாரிப்பில் இருந்த இந்த படம் இந்த வாரம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. இந்த படங்கள் எல்லாமே 2/8/24 வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. இந்த வார படங்கள் இவ்வளவு தான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.